வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உப்பு கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பேக்கெட் மாவு தான் வாங்கியிருக்கேன். பச்சரிசி மாவு 1 கப்பு போல் எடுத்திருக்கேன். இதில் 1 கப்பு போல் நார்மல் வாட்டர் தான் நான் ஆட் பண்ணுறேன், சுடுதண்ணி இல்லை. அதை ஊற்றிட்டு நல்ல கெட்டிகள் இல்லாமல் பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சு விட்டதுக்கப்புறம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பேன் அடுப்பில் வச்சு நல்ல சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நல்லா செவந்து வர வரையும் நம்ம வதக்கி விடணும். கடலைப்பருப்பு கொஞ்சம் கூடுதலாக போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வதக்கி விட்டுலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் வெங்காயத்தை வதக்கி விட்டதுக்கப்புறம் தேங்காய் பூ 1/2 கப்பு போல் தேங்காய் பூ ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை நல்லா பொடி பொடியாக நறுக்கி போடுங்க. இது ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும் இந்த கொத்தமல்லி. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பச்சரிசி மாவு தண்ணியை கலந்து வச்சோம் பார்த்திங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். இது பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரையும் நம்ம கலந்து விடணும். கொஞ்ச நேரம் வதக்கணும். இப்போ இது ஒட்டுது. இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்தாப்பில் வதக்கணும்னா தான் அது ஒட்டாமல் வரும் நமக்கு. பாருங்கள், இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ ஒட்டாது பாருங்கள். இப்போ ஒட்டலை. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இது கை பொறுக்கிற சூடு வர்ற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் அதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் குட்டி குட்டியாக உருண்டையாவோ இல்லை கொழுக்கட்டையாவோ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் கொழுக்கட்டை ஷேப்பில் தான் பிடிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம பிடிச்சி வச்சிடலாம். இதுக்கிடையில் நான் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டேன். தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டில் வச்சு பாத்திரத்தில் வச்சிடலாம். பாருங்கள், இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நான் பிடிச்சிட்டேன். இட்லி தட்டிலையும் எடுத்து வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம். வச்சாச்சு. இப்போ இதை நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 8 நிமிஷம் போல் நம்ம வெயிட் பண்ணலாம். கரெக்டாக 8 நிமிஷத்தில் நம்மளோட கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள், பக்காவாக வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட கொழுக்கட்டை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை மார்னிங் டிஃபனாவோ ரெடி பண்ணி சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.